வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த அழகான எல்லோ saree தாங்க ப்ளவுஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து முந்தியும் ப்ளவுஸும் நல்லா டார்க் காப்பி தூள் கலருங்க. ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். நான் வந்து முன்னாடியெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பேக் சைடு வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்ட்ரு வச்சு மட்டுமே ரொம்ப சூப்பராக அந்த பார்டரில் என்ன டிசைன் இருக்கோ அதை ரொம்ப அழகாக பண்ண போகிறோம். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். நெக்கோட உயரம் வந்து 10 இன்ச்சுங்க. அகல வந்து எப்பயும் போல் 3 இன்ச் வச்சுருக்கேன். ரொம்ப ஒல்லியானவங்கன்னா 2.25 வச்சுக்கோங்க. இவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க, ரொம்ப குண்டு இல்லை ரொம்ப ஒல்லி இல்லை, அதனால் நான் 3 வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாதிரி கோடு போட்டுக்கோங்க, பானைக்கு மாதிரி. கோடு போட்டுட்டு நம்ம வந்து வெத்தலை நெக்கு மாதிரி நல்லா வளைவாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வளைவு கொடுத்து வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் கற்றுக்கங்க. ரொம்ப அழகான டிசைன் இது. நல்லா வரைஞ்சது போல் நல்லா வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேக் சைடு வச்சு அடித்து திருப்பலாம். சுற்றுல வந்து 11 இன்ச்சு. இப்போ வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சில் பாதி அளவு தையல் போடுங்க போதும். ரொம்ப பட்டையாக போட தேவையில்லை. 1/4 இன்ச்சில் பாதி அளவு போட்டிங்கன்னா போதும். இந்த சைடும் வந்து ஒரு குண்டூசிக்கு வந்து குத்தி வச்சுட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அது கழுத்து தையல் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கைக்கு வந்து எல்லோ கலர் சாரியோட கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணிக்கலாம். கைக்கு டிசைன் பண்ணலை, சும்மா பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்கேன். பார்டரே நல்ல கிராண்டாக இருக்குது, நல்லா அகலமாகவும் இருக்குது. அடியில் வச்சு ஒரு தையல் போட்டு மேல் வாக்கில் திருப்பி கீழே ஒரு மடக்கு மடக்கி அப்படியே தையல் போட்டுவாங்க. நல்ல நமக்கு வந்து த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ண மாதிரி ரொம்ப திக்காகவும் அழகாகவும் இருக்கும். த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ணுறதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து துணியிலே பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நம்ம நண்டுக்கல் மாற்ற தேவையில்லை. த்ரெட்டு பைப்பிங் பண்ணிங்கன்னா நீங்கள் நண்டுக்கல் மாற்றினா தான் நம்ம பண்ண முடியும். அது வந்து ரொம்ப வேலை எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பைப்பிங்க்கும் சேர்த்து தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி வச்சு பழகுனீங்க துணி இல்லைன்னா நம்ம எப்பயும் வாங்குகிற தையக்கூலி வாங்கினாவே போதும், ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ வந்து 2 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து கட் பண்ணி விட்டுட்டு திருப்பணுங்க. ஏன்னா வந்து நல்லா கிளாத் வந்து நல்லா லூஸ் கொடுக்கும். இல்லைன்னு நம்ம கட் பண்ணாமல் திருப்பினீங்கன்னா அதாவது வந்து சுருக்கமாக இருக்கும், திருப்பி வந்து நம்ம தையல் போட சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி அந்த தையலில் படாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் பக்கம் திருப்பி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு இப்போ நம்ம வந்து அமுக்கு தையல் போடலாம். லைனிங் கிளாத்து வெளில தெரியாத மாதிரி அமுக்கு தையல் போடுங்க. இப்போ வந்து ஒரு தையல் போட்டு இப்போ கீழே பட்டி அடிச்சிடலாம். பிகினர்ஸ்னால் நீங்கள் வந்து கீழே ஒரு தையல் போட்டுட்டு மடக்கி அடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கன்னா அப்படியே மடக்கி அடிக்கலாம். இப்போ லைனிங் கொடுத்து நான் தைச்சிருக்கேன். அந்த நூலை லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா கீழே வந்து நம்ம முடிக்க அந்த லைனிங் கொடுத்த நூலை வந்து அப்படியே உருவி விட்டுறலாம். இப்போ டாட் போட்டுடலாம். இது வந்து ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டே தான் நான் டிசைன் பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இது நூல் வந்து அது ஈஞ்சிட்டு வர்ற மாதிரி பிரிஞ்சிட்டு வரும் இல்லையா,
அந்த மாதிரி மெட்டீரியல் இது. அதனால் ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு தான் டிசைனே பண்ணேன். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அதே எல்லோ கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணிடலாம். இது சில்க் காட்டன் கொடுத்துருக்கேன் பைப்பிங்க்கு, ரொம்ப அழகாகவே வரும். சில்க் காட்டனு அப்புறமா வந்து சன்க்ரேப் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும் பைப்பிங்க்கு. அந்த சென்டர்கிட்ட நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விடணும். இது பைப்பிங்க்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சில்க் காட்டன், அதில் வந்து கட் பண்ணி விடணும். சென்டரில் மட்டும் கட் பண்ணால் போதும், மற்ற பக்கம்லாம் தேவையில்லை. இப்போ அழகாக உருட்டி கொடுக்கலாம். இது தாங்க ஈஸியான பைப்பிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த த்ரெட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பிக்னர்ஸ்லாம் கொஞ்சம் இதே மாதிரி ஆரம்பத்துலேருந்து வச்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேஸ்ட் கிளாத் வச்சு நீங்கள் அடித்து பழகினீங்கன்னா, நம்ம கிராஸ் பீஸை லைட்டாக இழுத்து கொடுக்கணும். ஹெம்மிங்க்கு வந்து நம்ம அப்படியே பண்ணணும். இது பைப்பிங்க்கு வந்து கிராஸ் பீஸை இழுத்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான், இந்த கிராஸ் பீஸ் அளவும் கரெக்டாக இருக்கணும், நம்ம இழுத்தும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நெக்கு, அதை வந்து வச்சு கேன்வாஸில் சிங்கிளாக, அதாவது டபுளாக இல்லை, கேன்வாஸ் வந்து சிங்கிளாக தான் வச்சு அப்படியே இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு சைடு மட்டும் வரும். அந்த சாரீ பின் பண்ணுறோம் இல்லையா, அந்த சைடு வந்து வரும். வந்தது இன்னொரு பக்கம் வந்து பார்டரில் உள்ள டிசைன் நம்ம அப்படியே பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்துடலாம். இது ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த இது வந்து கழுத்துக்கு வந்து சரியாக வரணும். அதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சும்மா வச்சு தான் நான் அப்படியே தையல் போடுறேன். 2 சைடும் அயன் பண்ணலை. இப்போ ஒட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் இந்த பக்கமும் மேலேயும் கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேலேயும் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ அப்படியே வந்து அடியில் கொடுத்து நம்ம அந்த தையல் போட்டிருந்தோம்ல, அந்த தையல் மேலேயே அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம் பைப்பிங் வைக்கிறதுக்கு. இது உருட்ட தேவையில்லை, அப்படியே சிங்கிளாக அப்படியே மடக்கி விட்டிங்கனாவே போதும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா விட்டது சேர்த்து அப்படியே வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ உருட்டி வந்து நம்ம அப்படியே ஒரு மடக்கு மட்டும் மடக்கிக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ் வந்து திக்னஸ் இருக்கும், அந்த பார்டரோட திக்னஸ் இருக்கும். அதனால் வந்து அப்படியே மடக்கி விட்டிங்கனாவே போதும். ரெண்டு பக்கமும் பைப்பிங் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பைப்பிங் வச்சாச்சு. மேலே 1/2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு தைக்க சொல்லியிருந்தேன் நான். அதை வந்து அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா, ஏன்னா கேன்வாஸ் இருந்தால் கொஞ்சம் திக்காக இருக்கும். கேன்வாஸ் இல்லாமல் வெறும் மெட்டீரியல் மட்டும்னா உங்களுக்கு அப்படி ஈஸியாக மடக்கி கொடுக்கும். இப்போ வந்து அந்த பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுவாங்க. ஃபுல்லாகவே ஒரே அளவாக வரணும். வச்சு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இருக்குன்னா தைக்க ஆரம்பிச்சிருங்க. மேலேருந்து ஒரே அளவாக அப்படியே கொடுத்துட்டு வாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அதோடு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி அந்த பைப்பிங் மேலே அப்படியே ஃபுல்லாக மேலே வரைக்கும் தையல் கொண்டு வந்துடலாம்.
அந்த லைட்டாக அந்த பிசுறு முன்னாடி தள்ளிட்டு இருந்துச்சுன்னா நல்லா ஹெம்மிங் ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நூலை வந்து 2 பக்கமும் கட் பண்ணிடுங்க. நூல் வந்து எப்பயுமே நல்லா நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ப்ளவுஸில் வந்து அங்கங்கே நூல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம 2 கொடுத்துடலாம். இப்போ முன்னாடியும் நம்ம வந்து பார்ட்ரு வச்சிடலாம். முன்னாடி எப்போயும் நம்ம கேன்வாஸ் வைப்போம். நம்ம சும்மா எப்பயும் போல் 2 சைடும் ஓரத்தில் அடித்து விட்டுட்டு அப்படியே லைட்டாக ஆங்கினாங்கன்னா ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு நம்ம லேஸ் வச்சா பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கொடுத்துடலாம். ஏன்னா முன்னாடி ப்ளைனாக வேண்டாம், அதனால் அதே அளவு தான் அந்த இந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் பைப்பிங் விட்டு தள்ளி அப்படி சின்ன சின்னதாக அந்த வளைவுக்கு மட்டும் குட்டி குட்டியாக அந்த ஃப்ளிட்ஸை வச்சிங்கன்னா அது தெரியாது. இங்கே முன்னாடி பட்டி வரைக்கும் நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு டிசைன் கொடுத்தாலும் முன்னாடியும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து மாங்காய் டிசைன் தான். மேலே லைட் அதாவது வந்து இந்த கார்னரில் வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றில நம்ம போடணும். இது வந்து நம்ம 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு இன்ச்சு கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 6-7 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பிள் உங்களுக்கு ஒன்று வெட்டி காமிக்கிறேன், 2 இது வெட்டி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வெட்டிக்கோங்க. கொஞ்சம் சின்னது பெருசாக, ஏன்னா கீழே வந்து பெருசாகவும் மேலே போக 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 அடுத்தடுத்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு கீழே வந்து நம்ம எப்பயுமே இந்த கோபுரம் இதெல்லாம் வரைகிறோம்ல, அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. மேலே மட்டும் லைட்டாக அந்த மூக்கு மட்டும் வளைச்சி கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டரில் வந்து நல்லா மாங்காய் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி பேக் சைடும் கொடுத்துடலாம். ஏன்னா வேறு கொடுத்தா கூட அந்தளவுக்கு அழகாக இருக்காது. ஏன்னா வந்து நம்மளால் முடிஞ்சது அந்த மயில் டிசைனு மாங்காய் டிசைனு இல்லை பூ டிசைனு அதெல்லாம் வந்துட்டு நம்ம சாரியில் இருக்க மாதிரி பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த பார்டரில் நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நான் அயன் பண்ணலை, ஏன்னா வந்து சுருங்குது பார்டரு, அதனால் அயன் பண்ணாமல் அப்படியே வச்சு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு பைப்பிங் பண்ணலாம் எல்லோ கலரில். இது ஒரு சைடாக வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஆப்போசிட் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைடாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒட்டுக்க நம்ம கேன்வாஸ் ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த பார்டரில் இருக்க மாங்காவே அப்படியே கட் பண்ணி வைக்கலான்னு வச்சு பார்த்தேன். அது நல்லா இல்லை, ஏன்னா ஒரே மாதிரி இருந்துச்சு, குண்டாக ஒரு மாதிரி நல்லா இல்லை. அதனால் நான் தனியாகவே மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ பைப்பிங் வந்து கொடுக்கலாம். அடியில் கிராஸ் பீஸ் இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். அடியில் கிராஸ் பீஸை லைட்டாக மடித்து கொடுத்து அப்படியே சுற்றிலும் நீங்கள் வச்சுட்டு வந்துட்டு அந்த நம்ம ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் பிசுறு தெரியாது. நல்லா பொறுமையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பைப்பிங் வந்து ரொம்ப பட்டையாக இருக்கக்கூடாது, சன்னமாக தான் இருக்கணும். இப்போ அந்த சென்றுட்டு அந்த மூக்கிட்ட மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா
திருப்பத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல நம்ம தைக்க ஆரம்பித்தோமோ அந்த 2 சேர்த்து இருக்கும் இல்லையா, அங்கேருந்து தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. நல்லா அந்த இடத்துல வந்து நல்லா 2 சைடும் மடித்து உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அந்த அந்த மூக்கு கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த 2 பீஸரும் ஒன்று சேர்ந்து உள்ளே போகணும். அதனால் வந்து அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா மற்ற பக்கமெல்லாம் ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா பண்ண ஈஸியாக வந்துருச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து இது எப்படா பண்ணுறதுன்னு தான் தோணும். ஆனால் பண்ண ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ண அது வந்து ஈஸியாக வந்துடும் நமக்கு. பயப்படாதீங்க. பயப்படாமல் நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் பண்ணணும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம பிரிச்சும் தான் தைக்க வேண்டியது இருக்குது. அது கரெக்டாக வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு தடவை 2 தடவை பிரித்து தைக்க மாதிரியும் இருக்குது. அதனால் பிரித்து தைக்கிறதுக்குள்ளே யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு தடவை தப்பு பண்ணோம்னா இந்த தப்பு மறுபடியும் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் பண்ண உங்களுக்கு அழகாக வந்துடும். எல்லோரும் டிசைன் ப்ளவுஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பைப்பிங் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாட்டு வந்து அடித்து திருப்பிட்டு இது முறுக்கி நான் தைக்கிறேன். என்ன பார்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாட்டுக்கு. அது வந்து இந்த ப்ளவுஸோட கிளாத்து கொடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி முக்கோணமாக தைச்சிட்டு இந்த மாதிரி தைச்சிட்டேன். உள்ளே வந்து நமக்கு ப்ரௌன் கலர் வர மாதிரி, வெளியில் வந்து பார்டர் வர மாதிரி கொடுத்து தைச்சிருக்கேன். இது மாதிரி 2 ரெடி பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு தைச்சிடலாம். இப்போ மாங்காய் டிசைன் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒன்று வச்சிடலாம். அந்த கரெக்டாக அந்த வளைவு ஒரு சைடாக வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் தைச்சிட்டு போகும்போது 2வது மாங்காய் கொடுக்கும்போது நீங்கள் அந்த இது பிசுறு இருக்கு இல்லையா, அந்த நம்ம ஓன் சைடு கொடுத்த டிசைனு அது மறைஞ்சு போயிடும். அது வந்து பிசுறு வந்து உள்ளே போயிடும், மாங்காய் டிசைனுக்கு அடியில் போயிடும். இதுவே நான் வந்து ஒரு 2 விதமாக வச்சு பார்த்து தான் கடைசியாக 3வது தடவை தான் அழகாக வந்தது. அதாவது வச்சு தான் பார்த்தேன், ஃபுல்லாக தைக்கல. வச்சு பார்த்துட்டு ஒன்று வந்துட்டு நமக்கு எப்படி வருதுன்னு ஒரு ஐடியா நமக்கு பண்ணும்போது கிடைக்கும். அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு தான் நான் தைக்க ஆரம்பித்தேன். அதாவது ஒரு மாங்காய் கொடுத்துட்டு அது உள்ளே வந்து அடிப்பக்கம் போகிற மாதிரி, இந்த மூக்குக்கு அடியில் போகிற மாதிரி கொடுத்து தைச்சிருக்கேன் நான். ஏன்னா அப்போ வந்து ஒன்று டு ஒன்று அப்படியே ஜாயிண்டாக நமக்கு போகிறப்ப வந்து தனித்தனியாக இல்லாமல் அப்படியே ஒரே மாதிரி டிசைன் வந்து அடுத்தடுத்து மாங்காய் வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஒன்று மட்டும் கொஞ்சம் தள்ளி வரும் நமக்கு, மற்றபடி மேலே போக உங்களுக்கு அழகாக வந்துடும். ஏன்னா நெக்கோட அந்த வளைவு இருக்கனால. இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்து நம்ம அப்படியே தைச்சிடலாம். இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு 800 ரூபா வாங்கினேன். நாட்டு இது முடிச்சுட்டு கூட நீங்கள் வைங்க. ஏன்னா நான் வச்சுட்டு அங்கிட்டும் வந்து போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் தைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் நாட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு அந்த மூக்கு மேலே வந்து ஒரு பாசி கொடுத்துருந்தேன். அந்த பாசி வந்து ஹார்ட் மாதிரி இருக்கும். அது ஒரு பாசி மட்டும் கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, என்கிட்ட இருக்கிறத நான் வச்சேன். உங்கள்கிட்ட என்ன
அந்த மேலே வந்து நம்ம டிசைன் இல்லை சும்மானாலும் விட்டாலும் ஒன்றும் இல்லை. இல்லை பட்டன் கூட நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நம்ம ப்ளவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அது கூட பண்ணி சின்ன சின்னதாக அங்கனா வைக்கலாம். ஆனால் இது எல்லோ கலரு அந்த காப்பர் கலருன்றதுனால நமக்கு பட்டன் வச்சா அவ்வளோ எடுப்பாக தெரியல. அதனால் சின்னதாக கோல்டன் கலர் பாசி கொடுத்துருந்தேன். இப்போ நமக்கு முன்னாடி கழுத்து வரைக்கும் அந்த மேலே வந்துடும். அதனால நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நூலெல்லாம் அப்பப்போ நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், எங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது முன்பக்கம் அந்த பாசிலாம் வச்சுட்டு நான் ப்ளவுஸ் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க. கடைசியில் அந்த பாசி வைக்கிறத காமிக்க முடியல. அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 7 பீஸ் இருக்கும் இதில். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.